வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? தமிழ் லைட் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசனா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. தமிழ் லைட் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிரபாஸ் அவரோட நடிப்பில் கல்கி இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆயிருந்து அந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க முக்கியமான பல ஆர்டிஸ்ட் அந்த திரைப்படம் நடிச்சிருந்தாங்க. கமல் சார், அமிதாப் பச்சன், பிரபாஸ் அப்படின்னு நிறைய முக்கியமான நடிகர்கள் இருந்தாலும் அவங்களுக்கு இணையாக அந்த திரைப்படத்தில் ப்ரொமோஷன் செய்யப்பட்ட இன்னொரு ஒரு விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற அந்த கார். புஜ்ஜு அப்படின்ற பேர்ல 7 கோடி ரூபாய் செலவு பண்ணி 6 டன் உருவாக்கப்பட்ட அந்த ரோபோட்டிக் எலக்ட்ரிக் கார் பாத்தீங்கன்னா அந்த திரைப்படத்தோட கதாநாயகனா பார்க்கப்பட்ட பிரபாஸ் அவர்களுக்கு ஈக்குவலா அந்த காருக்கு அவ்வளவு பெரிய ப்ரொமோஷன் செய்யப்பட்டது. ஆக்சுவலா அந்த காரு மகேந்திரா கம்பெனியும் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஜெயம் ஆட்டோமோட்டிவ்ஸ் அவங்க 2 பேரும் அந்த கொலாபரேட்ல தான் அந்த கார் அந்த டிசைன்ல உருவானது. ஸோ அந்த காருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 7 கோடி ரூபாய் செலவு பண்ணி அந்த காரை உருவாக்குனாலும் ஒரே ஒரு கியாமியா வாய்ஸை வச்சு அந்த மொத்த ப்ராஜெக்டையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதாவது அந்த காருக்கு கீர்த்தி சுரேஷ் அவரோட வாய்ஸை கொடுத்து அதை வந்து சல்லி சல்லியா நொறுக்கின கதையா காரோட அந்த 7 கோடி ரூபாயும் அந்த 6 டன் இடையில மொத்தமா காலி பண்ணாங்க. இது நார்மலா யாராவது கொடுத்திருக்கலாம். ஒரு ஃபைட்ல கூட தோக்காத ரெக்கார்ட் ஹோல்டர், தி அன்டிஃபீட்டட், தி ஒன் அண்ட் ஒன்லி யாமியா. வேற ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் வாய்ஸ் கொடுத்திருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். மாதிரி கொஞ்சம் பேஸ் வாய்ஸ்ல கொஞ்சம் கரகரன்னு ஒரு கம்ப்யூட்டர் வாய்ஸ் இருந்தா கூட, உதாரணத்துக்கு இந்த அயன்மேன் திரைப்படத்துல ஜாவஸ் வரார்ல, சோ அந்த மாதிரி ஒரு வாய்ஸ் கொடுத்திருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். பட் அவ்வளவு செலவு பண்ணி கீர்த்தி சுரேஷ் அவரோட வாய்ஸை கொடுத்து அந்த மொத்த ப்ராஜெக்டையும் கொலாப்ஸ் பண்ண மாதிரி தான் ஆயிடுச்சு. அண்ட் அதே மாதிரி அவ்வளவு செலவு பண்ணி உருவாக்கப்பட்ட அந்த கார்னால படத்துல ஏதாவது ஒரு பெரிய இம்பாக்ட் ஏதாவது உருவாகிச்சா? அதாவது அந்த கார்னால அந்த கதாபாத்திரங்களுக்கோ இல்ல காட்சிகளுக்கோ ஏதாவது மாற்றங்கள் இருந்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் ஒண்ணும் கிடையாது. அந்த படத்துல வர பல பறக்கும் கார்ல இதுவும் ஒரு கார் அப்படின்ற மாதிரிதான் இந்த கார் இருந்தே தவிர படத்துல அந்த கார் எந்த ஒரு பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்தல. இப்படி படத்துல சும்மாங்காச்சும் வந்துட்டு போற அந்த காருக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லயும் அந்த காரை ஓட்டிட்டு போயிட்டு அந்த காரை வச்சு பயங்கரமா ப்ரமோஷன் பண்ணாங்க. அது என்னமோ பெரிய என்ன சொல்றது, ஒரு அயன்மேன் சூட் மாதிரி அந்த காருக்கு அவ்வளவு பில்டப் கொடுத்திருந்தாங்க. ஒவ்வொரு ஊர்லயும் அந்த காருக்கு வந்து அவ்வளவு பிரம்மாண்ட அந்த ஒரு ப்ரமோஷன் பண்ணும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கு. இங்க சென்னையில கூட இது பண்ணியிருந்தாங்க, இது மாதிரி விட்டுருந்தாங்க. ஆமா ஆமா, ரவினாவா யாரெல்லாம் இருந்த மாதிரி இருந்தது. ஆமா, நிறைய பேர் போனாங்கன்னு நினைக்கிறேன், அலோவ் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். 7 கோடியா இருக்கு? அதே கார் தானே? ஆமா ஆமா. அப்புறம் அதுக்குன்னு ஒண்ணு தனியா செய்வாங்களா? 7 கோடியா கொடுத்துட்டாங்களே. அந்த காரை ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒவ்வொரு ஊர்லயும் தெரு தெருவா கொண்டு போகும்போது எனக்கு ஞாபகம் இருந்ததுன்னா இதை நம்ம சின்ன வயசுல இதே மாதிரி ஒரு ஃபீல் அனுபவிச்சிருக்குமே அப்படின்னு நினைக்கும் போது டக்குன்னு ஞாபகம் வந்துதான் சுந்தரா டிராவல்ஸ். சம படம் பாது. எனக்கு இப்பவும் அந்த படத்தை பத்தி நினைச்சாலே எனக்கு அவ்வளவு ஒரு ஹாப்பியான ஒரு ஆமா ஆமா. அந்த சுந்தரா டிராவல்ஸ் பஸ் அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு தெருவுலையும் முக்கியமா இந்த வடபழனி, கோடம்பாக்கம், வளசரவாக்கம், நாட்டுல வளசரவாக்க கார்பரேஷன்ஸ் தான் படித்தேன். அப்ப வந்து அந்த பஸ் வந்து போகும்போது நாங்க ஸ்கூல்ல இருந்து ஓடி செம்ம அடிப்பாங்க. ஏன்னா எங்க மிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பட் எங்களுக்கு அந்த சுந்தரா டிராவல்ஸ் பஸ் அப்படின்றது அவ்வளவு நான் பார்த்தது நாங்க வந்து அந்த பஸ்ஸை வேடிக்கை பார்ப்போம். ஒரு 2-3 செகண்ட்ல இருந்து அப்படி கிராஸ் ஆகி போயிடும். அதுக்காக நான் வந்து அந்த பஸ் அவ்வளவு வேடிக்கை பார்த்து அவ்வளவு ரசிச்சிருக்கோம் அந்த சுந்தரா டிராவல்ஸ் பஸ். ஆக்சுவலா எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா இந்த புஜ்ஜு அப்படின்ற காரு கல்கி திரைப்படத்தில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 கோடி ரூபாய் செலவு பண்ணி அந்த காரை உருவாக்கி இருக்கிறாங்க. இந்த சுந்தரா டிராவல்ஸ் பஸ் இருக்குல்ல, அது பாத்தீங்கன்னா ஒரு 2 கோடி ரூபாய் பட்ஜெட் கூட கிடையாது. சரி, பட்ஜெட் அப்படின்றது கூட ஒவ்வொரு காலநிலைக்கும் மாறும், அது கூட பெருசா எடுத்துக்கல அப்படின்னாலும் அந்த பஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா அந்த படத்துல எப்படி முரளி சார் ஒரு கேரக்டரோ, வடிவேல் சார் ஒரு கேரக்டரோ, கதாநாயகி ஒரு கேரக்டரோ, அதே மாதிரி அந்த பஸ்ல இருந்த எலியும் ஒரு கேரக்டரா தான் அந்த படம் முழுக்கவே வருவாங்க. சம படம், இப்போ வரைக்கும் இது போர் அடிக்காத ஒரு படம்.
ஆக்சுவலா அந்த சுந்தரா டிராவல்ஸ் அப்படின்ற பஸ் தான் கதைப்படி அவனோட வாழ்க்கையில பல மாற்றங்கள் உருவாக்கும். இதை அந்த கூட பஸ்ஸை ரீ-ரிலீஸ் வச்சுதான் பண்ணலாம். அவனோட மொத்த வாழ்க்கையுமே ரன் ஆகும். ஒரு கதையில ஒரு மாற்றங்களை உருவாக்கக்கூடிய அந்த கதாபாத்திரங்கள் அப்படின்றது ஒரு கேரக்டர், ஒரு ஆளா தான் இருக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. அது இந்த மாதிரி பொருளாவும் இருக்கலாம். உதாரணத்துக்கு இந்த சுந்தரா டிராவல்ஸ் பஸ் மாதிரி. அந்த படத்துல பாத்தீங்கன்னா அந்த பஸ் வந்துட்டு முரளி சாருக்கு அப்பாவாவும் வடிவேல் அவர்களுக்கு மாமாவும் தான் இருக்கும். ஒரு சீன்ல வடிவேல் வந்துட்டு முரளி அவர்களை திட்டும்போது பாத்தீங்கன்னா அந்த பஸ் வந்துட்டு அவர் அடிக்கும். ஆமா ஆமா. இப்போ வடிவேல் டக்குன்னு என்ன பண்ணாருன்னா கோவப்பட்டு இப்ப நான் என்ன சொல்லிட்டு உன் பையனா அப்படின்னு சொல்லி அந்த அவங்க அப்பா அதாவது அவங்க மாமா வந்துட்டு எட்டி வதைப்பாரு. நீ இல்ல உங்க அப்பனே வந்து சொன்னாலும் நான் கேட்கிற மாதிரி பாரு பிள்ளைய சொல்லணும் அப்பனுக்கு கோவத்தை என்ன சொல்லிட்டு உனக்கு இவ்வளவு கோவம். அதே மாதிரி படத்தோட ஆரம்பத்திலே பாத்தீங்கன்னா ஆசீர்வாதத்தை அள்ளி தெளிங்க மாமா அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுதல் ஆசீர்வாதம் ஒரு மாதிரி கிடைக்கும். அதே மாதிரி அடியும் கிடைக்கும். அப்போ அடியும் சொல்லு என்ன மாமா ஆசீர்வாதமும் பண்றீங்க அடியும் குடிக்கிறீங்க சரி அப்படின்னு. சரி எங்க இருந்தாலும் ஆசீர்வாதத்தை அள்ளி தெளிங்க மூலியமா ஆசீர்வாதம் பண்றீங்க சந்தோஷம். என்ன மாமா அதையும் கொடுக்குறீங்க உதையும் கொடுக்குறீங்க. அதே மாதிரி வடிவேல் சாருக்கும் முரளி சாருக்கும் ஒரு சண்டை வரும்போது வடிவேல் சார் என்ன பண்ணுவாருன்னா கல்லெடுத்து அடிப்பாரு. அதுல பஸ்ஸோட அந்த லைட் வடிவேல் சார் சொல்றாரு மொப்பனுக்கு இன்னொரு கண்ணு போச்சுரா அப்படின்னாரு. சோ இதுதான் அது ஒரு பொருளாக இருந்தாலும் அதை கதைப்படி எப்படி ஒரு கதாபாத்திரமா மாத்துறது அப்படின்றது இந்த சுந்தரா டிராவல்ஸ் படம்ன்றது ஒரு மிகச்சிறந்த ஒரு உதாரணம். உன் மண்டைய உடச்சில்லைக்கு மாவளக்க வைக்காம இந்த இடத்த விட்டு போக மாட்டேன்டா. உங்க அப்பனுக்கு இன்னொரு கண்ணு போச்சா. சோ அந்த உடஞ்சி போன ஒரு டப்பா பஸ் வச்சு என்னெல்லாம் ப்ளே பண்ணலாம். கியர் ராடு கையோட வந்துடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டோர் கையோட வரும். அதுக்கப்புறம் யாராவது ரோட்ல ஒயிட் ட்ரெஸ் போட்டு இருந்தாங்கன்னா இந்த பஸ் அவங்க வந்துட்டு அழகா கருப்பா மாதிரி கொண்டு போயிடும். அதே மாதிரி அந்த பஸ்ல இருக்க சின்ன சின்ன ஓட்டையை மட்டும் அடைச்சிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன ஓட்டை ஏதோ ஒரு ஆடி அசனி வர மாதிரி இருக்கும். பயன்படுத்திப்பாங்க அந்த உடைஞ்சு போன பஸ் வச்சு. இந்த நிலைமையோட இந்த வண்டி எடுத்துட்டு எப்படி போறது? கவலைப்படாத. எங்கெல்லாம் ஓட்டை இருக்கோ அங்கெல்லாம் சின்ன சின்ன இலை சின்ன சின்ன பூ சின்ன சின்ன இலை டெக்கரேஷன். அதே மாதிரி அந்த பஸ்ல பாத்தீங்கன்னா அந்த டேங்க் ஒண்ணு ஷவர் மாதிரி ஒண்ணு வச்சிருப்பாங்க. அந்த பஸ்ல டிவி மிக்ஸி எல்லாமே இருக்கும். அந்த கதாநாயகம் அந்த பஸ்ஸுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பஸ்ஸின் மூலியமா தான் அந்த கதையில வந்துட்டு மாற்றங்களே ஏற்படும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பஸ்ஸை தாண்டி படத்துல வரக்கூடிய பல காட்சிகள் இன்னைக்கும் வந்துட்டு ரசிக்கலாம். இதை ஏன் சொல்றேன்னா இப்ப எடுக்கக்கூடிய காமெடி திரைப்படங்களை பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்துட்டு அந்த உருவத்தை கேலி பண்றது, ஒருத்தர் வந்துட்டு டேமேஜ் பண்ற மாதிரி அந்த காமெடிகள் இருக்குல்ல அதெல்லாம் அந்த படத்துல பெருசா இருக்காது. அந்த படத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் பண்ற அந்த காமெடி அப்படின்றது அல்டிமேட்டா இருக்கும். இப்பெல்லாம் அந்த மாதிரி படம் வர்றது ஒரு பெரிய அதிசயமா தான் இருக்கு. அது முக்கியமா பாத்தீங்கன்னா அந்த படத்தோட ஓப்பனிங்ல மதன் பாபு வந்துட்டு காசு கேட்டு வர்றாரு. அப்ப முரளி சார் வந்துட்டு உங்களுக்காக தான் 10,000 ரூபா அப்படின்னு சொல்லி இருக்கும்போது பாத்தீங்கன்னா வடிவேல் சார் ரியாக்ஷன் கொடுப்பாரு. மதன் பாபு பார்த்து நாக்கு கடிச்சு ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுப்பாரு. அதெல்லாம் செம்மையா இருக்கும். எது நாயாரா இந்த பஸ்ஸோட ஓனர் அவரோட ஃப்ரெண்டுங்க கோபி. என்ன சொன்னா தெரியுமா? என்ன நம்ம பஸ்ஸ இந்த பன்னாடு விற்க போறான். அடாதான் சாரி சொல்லிட்டேன்ல. அப்புறம் எதுக்கு எங்க ரெண்டு பேரோட சண்டை ஏற்படுத்தி விடுற சும்மா இருப்பா. 10,000 ரூபாய் சரி பரவாயில்ல கூட அவசரப்படுறீங்க. அவன் மூஞ்சில அடிச்ச மாதிரி இல்ல அதே மாதிரி காசு எப்படா தரீங்க அப்படின்னும் போது பிப்ரவரி 30 அப்படின்னு சொல்றாங்க. மிச்ச பணத்தை எப்ப கொடுப்ப? பிப்ரவரி 30 ஷூர் ஷூர் பிப்ரவரி 30 தரமா சார். பிப்ரவரி 30 மறந்துடக்கூடாது. பிப்ரவரி 30 அதுக்கப்புறம் அந்த கல்யாண வீட்டுக்கு கூட ஒரு மாப்பிள்ளை ரெடி பண்ணுவாங்க பாருங்க. யார் இந்த பையனுக்கு மாப்பிள்ளை கிட்ட போட்டு உள்ள வச்ச இத பூ வச்சு அட்டி அட்டி அதெல்லாம் தாண்டி வினிச்சக்கர சார் வந்துட்டு இன்ஸ்பெக்டர் அந்த போலீஸ் ரோல்ல இருப்பாரு. ஆமா அவரோட வீட்டுக்குள்ள போவாங்க. ரெண்டு பேரும் செமையா இருக்கும். ஐயோ அதெல்லாம் பயங்கரமா காமெடியா இருக்காது. தலையில அந்த ஒரு லைட்டை வச்சிட்டு கையில பூச்சி சரமா இருப்பாரு. ஸ்கூல் படிக்கும்போது அதனால நாங்களே சும்மா இந்த டிராமா பார்த்து செம்மையா இருக்கும் காமெடி. நீ மட்டும் அப்படி போவியா? நானும் வரேன்டா. சாரி டாடி சாரி. என்னடா ஆள காணோம்? உள்ளதானே வந்தான்.
முடிஞ்சது. அதே மாதிரி இன்னொரு சீன்ல வந்துட்டு டேய் உங்க 2 பேர்ல யாரோட ஹிந்தி தெரியும் அப்படின்னு கேட்கும்போது சார் இவனுக்கு ஹிந்தி நல்லா தெரியும் சார், அவன் ஹிந்தி பாட்டே பாடுவாங்க, வடிவேல் சார் ஹிந்தி பாட்டு பாடுவார்ல, அதெல்லாம் இப்பவும் பார்த்தா அவ்வளோ அல்டிமேட்டா இருக்கும். உங்க 2 பேர்ல யாருக்காவது ஹிந்தி தெரியுமா? இவருக்கு சார் ஹிந்தி பாட்டே பாடுறேன் அப்படியா? மெசாயே தோ நகி அவன் பாடுவான்னு சொல்லிட்டு நீ பாடிட்டு இருக்க. பாடுங்க கேட்டுருக்கேன் சார். அப்படியா? அதே மாதிரி அந்த இன்னொரு காமெடி இனிமே இந்த ஏரியாவே பார்க்க கூடாது அப்படின்ற காமெடியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த பாடா கர்ப்பா தோசை கர்ப்பா ஆமா. காமெடியா இருக்கட்டும், அந்த பாடா கர்ப்பாலாம் இருக்குல்ல, அதெல்லாம் நாங்க சின்ன வயசுல அது ஒரு ஸ்லாங் நினைச்சு நாங்க அதை பேசிட்டு இருப்போம். ஏய் இனிமே உன்னை இந்த ஏரியாக்குள்ளே பார்க்க கூடாது. ஆமா இந்த ஏரியாவுல பார்க்கறேன். நான் யாருன்னு உனக்கு தெரியாது. நான் யாருன்னு உனக்கு தெரியாது. உனக்கும் தெரியாது. ஏப்பா நான் யாரு உனக்கும் தெரியும். ஆமா பாடா கர்ப்பா தோசை கர்ப்பா. ஓ பசிக்குதா? அது அடி இப்போ பாவி ஊர்ல மகளே. பசிக்கு கர்ப்பமா? பேரு உங்க ஊர்ல கர்ப்பமா? அப்ப கர்ப்பத்துக்கு பேரு இதெல்லாம் தாண்டி கிளைமேக்ஸ் மொத்த போர்ஷனுமே பாத்தீங்கன்னா பயங்கர அல்டிமேட் காமெடியா தான் இருக்கும். அதுல ரொம்ப அல்டிமேட் என்னன்னா அந்த மினிஸ்டர் வீட்டுல வந்துட்டு இவங்க அந்த கல்யாணம் நடக்கும்போது போவோம் இல்லையா, அந்த இதுல பாத்தீங்கன்னா பாண்டு வந்துட்டு வடிவேல் அவரை பார்த்துட்டு கேட்பாரு, உன்னை நான் எங்கேயோ பார்த்திருக்கேனே அப்படின்னும் போது வடிவேல் சார் அந்த அந்த ஸ்பாட் ஒரு ரியாக்ஷன் கொடுத்து எங்கா சார் பாத்தீங்க அப்படின்னு வெறித்தனமா இருக்கும் அந்த சீன்லாம். மினிஸ்டர் வீட்டுக்கு பர்னிச்சர் கொண்டு போறான். இந்த முகத்தை நான் எங்கேயோ பார்த்திருக்கேனே. எங்க சார் பார்த்திருக்கேன். அதே மாதிரி வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அந்த கண்ணாடியை உடைக்கிறது, அதெல்லாம் தாண்டி ஃபிங்கர் சிப்ஸ் கேட்பாங்க, ஆமா. ரெடி அப்படின்னு வந்துட்டு இளவரசன் ஒண்ணு பண்ணுவாரு, செம்ம காமெடியா இருக்கும். ஃபிங்கர் சிப்ஸ் ரெடியா? ஒரு நிமிஷம். ஃபிங்கர் சிப்ஸ் ரெடி. அதே மாதிரி வடிவேல் சார் அந்த பீரோ கிட்ட வந்து ஒரு பாட்டு ஒண்ணு பாடுவாரு, அதெல்லாம் இப்பவும் ட்ரெண்டிங்கா இருக்கு. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 22 வருஷம் ஆகுது. 22 வருஷத்துக்கு முன்னாடி வந்த அந்த படம் இப்பவும் நம்மள அவ்வளோ ரசிக்க வச்சு அவ்வளோ சிரிக்க வைக்குது. இந்த ரீல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த படத்துல வர பல டைலாக் இப்பவும் ட்ரெண்டிங்ல இருக்கு. யார் வர்றாங்க யார் வர்றாங்க? அப்புறம் மச்சான் நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா 2002ல இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது எந்த ஒரு சந்தோஷத்தை கொடுத்ததோ இப்பவும் அதே சந்தோஷத்தை ஒரு படம் கொடுக்குது அப்படின்றதுனா அது ரொம்ப பெரிய விஷயம். ஒரு சில திரைப்படங்கள் பார்த்தோம்னா அப்ப நம்ம பெருசா கொண்டாடிக்க மாட்டோம். கமல்சாரோட திரைப்படங்கள் நிறைய திரைப்படங்கள் அப்ப நம்ம கொண்டாடிக்க மாட்டோம். இப்போ வந்துருச்சா என்னமா இருக்கலாம் அந்த படம் அப்படின்னு. பட் இந்த படம் அப்படி கிடையாது. அப்ப எப்படி சந்தோஷத்தோட ரசிச்சோமோ அதே சந்தோஷத்தை இப்பவும் அந்த படம் கொடுக்குது. இதுதான் ஒரு படத்தோட வெற்றின்றது. ஆக்சுவலா அந்த படத்தோட கதாநாயகி ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது அந்த படத்துல வந்து ஒரு அழகான ஒரு சாங் ஒன்று இருந்து அடடா ஊர்குளத்தில் அப்படின்ற பாட்டு. பட் ப்ரொடியூசர் வந்து அந்த பாட்டு எடுக்குவானா அது தேவையில்ல அப்படின்னு ஒரு மாதிரி கஞ்சத்தனமா அந்த பாட்டை அவாய்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பாட்டை அவர் எடுக்கல அப்படின்னாலும் அந்த பாட்டை இப்ப கேட்டாலும் அவ்வளவு சூப்பரா இருக்கும். அப்படியா? தெரியாது. கட் பண்ணிட்டாங்க. அதுக்குன்னு ஒரு பாட்டு எடுக்கணும். 3 பாட்டுமே நல்லா இருக்கும். அதுல குறிப்பிட்டு எல்லாரும் ரசிச்சு பாக்குற ஒரு பாட்டா இருந்தது பாத்தீங்கன்னா அந்த சுந்தரா டிராவல்ஸ் அப்படின்ற பாட்டு தான். அந்த பாட்டு பாத்தீங்கன்னா அப்போ சன் டிவில வந்துட்டு இந்த நீங்கள் கேட்ட பாடல் அந்த ப்ரோக்ராம் எல்லாம் போடுவாங்க. அதுல இந்த சுந்தரா டிராவல்ஸ் பாட்டு வந்து அடிக்கடி போடுவாங்க. அதுக்கப்புறம் நீ இந்த சந்தனம் பூசிய செண்பகம் அந்த பாட்டு, அதே மாதிரி இந்த கண்ணு கண்ணு பாத்துக்கிட்ட அந்த பாட்டு, அதெல்லாம் அப்ப வந்துட்டு பயங்கர ஃபேமஸ். சந்தனம் பூசிய செண்பகமே எல்லாமே ஞாபகம் இருக்குல்ல இந்த படத்துல. தமிழோட ஒரிஜினல் வெர்ஷன் கிடையாது. இது மலையாளம் திலீப் அவர்கள் நடித்த அப்படின்ற படத்துல இருந்துதான் தமிழ் எடுக்கப்பட்டது. இந்த படம் பாத்தீங்கன்னா மலையாளத்துல மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் தெலுங்குல ஆடுது பாடுது அப்படின்ற பேர்ல எடுத்திருந்தாங்க. அதே மாதிரி கன்னடத்துல டகோட்டா எக்ஸ்பிரஸ் அப்படின்ற பேர்ல எடுத்திருந்தாங்க. தமிழ்ல தான் சுந்தரா டிராவல்ஸ் அப்படின்ற பேர்ல எடுத்திருந்தாங்க. ஆக்சுவலா இந்த எல்லா லாங்குவேஜ்லயும் எடுத்து பார்த்தாலும் கூட மலையாளத்துல ஆப்வியஸ்லி திலீப் சார் வந்துட்டு நல்லா தான் பண்ணியிருக்காரு. ஆனா அதை தமிழ்ல பண்ணும்போது முரளி சாரும் முக்கியமா வடிவேல் சாரோட அந்த டைமிங் இருக்குல்ல, அது மலையாளத்தை விட தமிழ் வந்துட்டு பயங்கர பிரமாதமா இருக்கும். நான் தான் சொன்னேன்ல அந்த பாண்டி கேப்பர்ல உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின் போது வடிவேல் சார் இந்த டக்குனு ஒரு ரியாக்ஷன் கொடுப்பார்ல, அதெல்லாம் மலையாளத்துல இருக்காது. மினிஸ்டர் வீட்டுக்கு பர்னிச்சர் கொண்டு போறான். இந்த முகத்தை நான் எங்கேயோ பார்த்திருக்கேனே. எங்க சார் பார்த்திருக்கீங்க? தமிழ்ல அவ்வளவு சூப்பரா வடிவேல் சார் பண்ணிருப்பாரு. அந்த ஒரு காட்சியில
பல காட்சிகள் வடிவேல் சார் அந்த எமோஷனலா கோவப்படுறது இப்படி எல்லா காட்சிகளுமே அவ்வளவு சூப்பரா பண்ணிருப்பாரு. வாங்க சார் சார் கொஞ்சம் கை வைங்க சார். கை வைக்க சொன்னேன்ல. போலீஸ்னு அவனுக்கு பையன் சார். எனக்கு சின்ன பிள்ளைல இருந்து பையன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க சார். சார் நான் மன்னிப்பு கேட்கறான்ல வெட்டகா சார் ரொம்ப. என் பாஸ்போர்ட்டை கடிச்சு துப்புற அந்த எலி மட்டும் என் கையில சிக்கிட்டு வச்சுக்க. இந்த மாதிரி ஒட்டி காப்பாத்துங்க. டேய் என்னடா அந்த வண்டி லைட் இருக்குது? மின்மினி பூச்சி. மின்மினி பூச்சி. மின்மினி பூச்சியா? மின்மினி பூச்சி. அந்த லைட். நான் சார் பெரிய உங்க அப்பா. இப்ப என்ன சார் உங்க அப்பா போட்டா கூட பஸ்ல சும்மா தான் கிடக்கு. எடுத்து ஒரு 10 நாள் பூஜை பண்ணிட்டு போங்க. டேய் உங்க அப்பா எங்க அப்பா ஒண்ணு. ஜாரே ஜகாம் से अच्छा. ये மச்சானுக்கு இந்த பசுக்குள்ளே வந்தது பிடிச்சே இல்ல. இந்து சித்தாரா ஹமாரா. இந்த பசு எங்களுடையது எங்களுடையது. சே பாய் மூடு. ஐயோ அழகா என்னடா மொழி. மச்சான் இவன் எந்த பாத்து மென்றானோ எனக்கு புரிஞ்சு போச்சு. என்ன இவன் பேசுறது சுத்த தமிழ்ல தமிழே கிடையாது. சீ, இது தமிழ்லன்னு எனக்கு தெரியாதா? அப்படியே வா வெளிய போற. இல்ல நல்லா வலிச்சு, தொடச்சி தலை வைத்து. பிளாக்மெயில் பண்றீங்களா? மைல் பிளாக். உனக்கு விடாவரியா சொல்லணுமா? பிளாக்மெயிலே தாயா? மச்சான் நீ பேசிக்கிட்டு நான் வெளிய வெயிட் பண்ணிட்டேன். இந்த படம் 2001 மலையாளத்துல ரிலீஸ் ஆயிருந்தாலும் கூட 2002 ஒரே வருஷத்துல பாத்தீங்கன்னா 3 லாங்குவேஜ்ல இந்த படத்தை வந்து ரீமேக் பண்ணிருந்தாங்க. பட் இந்த சுந்தர டிராவல்ஸ் அந்த பஸ் சாங் இருக்குல்ல அது மலையாளத்தோட அந்த ஒரிஜினல் வெர்ஷன்ல தான் அப்படியே தமிழுக்கும் பயன்படுத்திருந்தாங்க. பெர்ஃபெக்ட்டா இருந்தது அந்த சாங். இந்த படத்தை நம்ம மலையாளத்துல பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மலையாளத்துல அந்த மினிஸ்டர் ஃபேமிலிய ஒரு தமிழ் ஃபேமிலியா தான் காமிச்சிருப்பாங்க. எனக்கு அந்த படத்தை இப்பவும் பார்க்கும்போது நான் ரொம்ப யோசிக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த படத்துல அந்த வடிவேல் சார் முரளி சார் எல்லாரும் அந்த கொடுக்கக்கூடிய அந்த பெர்ஃபெக்ட் டைமிங் ரிஹர்சல் பண்ணும்போது இப்படிதான் பண்ணிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா வடிவேல் சாரே ஏதோ ஒரு கவுண்டர் வந்து ஃப்ளோல அடிச்சாலோ இவங்க எப்படி அந்த சிரிப்பெல்லாம் அடிக்கடி ரியாக்ஷன் பண்ணிருப்பாங்க ரியாக்ஷன் கொடுத்துருப்பாங்கன்றது இப்போ ஆச்சரியம் தான். அந்த படம் முழுக்க நீங்க வடிவேல் சாரோட ரியாக்ஷன் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். மவுத் ரோடுங்க மவுத் ரோட். அங்க அவரை குனிய வச்சு பின்னாடி மண்ணெண்ணெயை தூக்கி ஊத்தி திரிலங்க திரி. அந்த நகைக்கடையில நகத்திலிருந்து யார் சொல்லு. मैं चोर नहीं किया साहब. சோறு சாப்பிடலையா? ஐயோ பாவமே ஏன் சாப்பிடல? नहीं साहब नहीं साहब. ஓ நீயும் நெய்யும். சாம்பார் சாப்பிட்டியா? சார் இவங்க கூட சுத்த ஆளல சார். அழகா நான் அழகதான். என்ன அழகுன்னு சொல்லி காரியத்தை கரெக்ட் பண்ணிக்கலாம்னு பாக்குறியா? அழகா வண்டியில ஏறு. இவன் தான் அழகனா? ஆமா சார். ஐயோ இது மெயின் ரோட். ஏன் மெயின் ரோட்ல எலி அடிச்சு கொள்ளாம சத்தம். ஜாமி இந்த ஜாமீன் திண்டுச்சா. அந்த 2002 காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா தமிழ்ல பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் படம் வரும். இப்போ ஒவ்வொரு படம் எடுக்கிறாங்களே இந்த வந்துட்டு இந்த டார்க்கா எடுக்கிறது இந்த கேங்ஸ்டர் படம் எடுக்கிறது இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வருது. அப்பெல்லாம் அப்படி கிடையாது. ஒரு பக்கம் ஆக்ஷன் படம் வரும், ஒரு ஆமா, பேய் படம் வரும், காமெடி வரும், இன்னொரு பக்கம் லவ் சப்ஜெக்ட்ஸ் அந்த மாதிரி டிஃப்ரெண்டா வந்த அந்த காலகட்டத்துல மக்களை ரொம்பவும் சந்தோஷப்படுத்தின ஒரு திரைப்படமா இந்த சுந்தரா டிராவல்ஸா இருந்து இந்த மாதிரி ஒரு படம் மறுபடியும் எப்போ வரும்ன்றது சுத்தமா தெரியல. ஆக்சுவலா நான் எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா 7 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு காரை உருவாக்கி ஃப்ரெண்ட்ஸ் படத்துல உடைச்ச ஃபர்னிச்சர் மாதிரி அந்த காரோட அந்த வேல்யூவை ஒரு வாய்ஸ் கொடுத்து உடைச்சு வச்சுக்கிறாங்க. அந்த கார்னால அந்த படத்துல எந்த ஒரு இம்பாக்டும் கிடையாது, எந்த ஒரு வேல்யூயும் கிடையாது. பட் ஒரே ஒரு ஓட்ட பஸ்ஸை வச்சு ஒரு படம் முழுக்க எப்படிலாம் கொண்டு போகலாம் அப்படின்றதுக்கு இந்த ஒரு கதாபாத்திரமா எப்படி ஒரு பொருளை உலா ஓடலாம் அப்படின்றதுக்கு இந்த மாதிரி அந்த பழைய திரைப்படம் அந்த சுந்தரா டிராவல்ஸ்ல ஒரு மிகச்சிறந்த உதாரணமா இருக்குன்றத சொல்றதுக்காக தான் இதை நான் சொல்லவே வந்தேன். ஏன்னா அந்த புஜ்ஜிக்கார ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒவ்வொரு ஏரியாலையும் ஊர்வலமா கூட்டு போகும்போது போங்கடா எங்க சுந்தரா டிராவல்ஸ் பஸ் மாதிரி வருமா அப்படின்ற ஒரு ஃபீல் உண்மையாவே எனக்கு இருந்தது. ஆக்சுவலா கல்கி அப்படின்றது ஒரு ஃபியூச்சர் ஆக்ஷன் ஃபிலிம். இந்த சுந்தரா டிராவல்ஸ் படம் வந்து ஒரு காமெடி ஃபிலிமா இருந்தாலும் கூட பட் ஒரு செலவு அப்படின்றது ஒரு படத்துக்கு ஒரு 7 கோடி ரூபாய் செலவு பண்றோம் அப்படின்னா அந்த செலவுக்கான அந்த வேல்யூன்றது அந்த படத்துல அந்த பேப்பர்ல அந்த ஸ்கிரீன் பிளேல இருக்கணும். இந்த சுந்தரா டிராவல்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஓட்ட பஸ் தான். ஓட்ட பஸ்ஸை வச்சுதான் மொத்த கதையுமே நகரும் அப்படின்னும் போது இதுக்கு வந்துட்டு இவ்வளவு பில்டப் கொடுத்தாங்களா அந்த புஜ்ஜுன்ற காருக்கு வந்துட்டு அவ்வளவு பில்டப் கொடுக்குறாங்கன்னா அந்த பில்டப்கான வேல்யூன்றது படத்துல இருக்கணும். ஸோ அதை தான் நான் சொல்ல வரேன். ஆக்சுவலா அந்த கல்கி திரைப்படத்துல அந்த புஜ்ஜி காரை வந்துட்டு ஸ்கிரீன்ல அந்த கதையோட பார்க்கும்போது இந்த தூள் படத்துல வந்துட்டு பறவை மூலியமா எட்டி வைப்பாங்க இதுதான் நைட்டு எட்டி வச்சுப்பாங்க கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் கீர்த்தி அவரோட வாய்ஸ்ல கேட்கும்போது இந்த காலத்துல இவ்வளவு பில்டப் கொடுத்தீங்களா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எப்போனா உங்களுக்கு வந்துட்டு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கோ அப்புறம் நீங்க இந்த சுந்தர டிராவல்ஸ் படம் பாத்தீங்கன்னா அது கண்டிப்பா பயங்கரமான ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் படமா தான் அந்த சுந்தர டிராவல்ஸ் இருக்கும். எனக்கு அந்த படத்துல ரொம்பவே பிடிச்ச காட்சிகள் எது பார்த்தீங்கன்னா மொத்த படமே பிடிச்சாலும் கூட வடிவேல் சொல்ற அந்த ரியாக்ஷன் தான். நான் ஏற்கனவே சொன்னேன் பாண்டு கிட்ட சொல்லும்போது எங்க சார் பாத்தீங்க அதுக்கப்புறம் வந்துட்டு உள்ள பாட்டு போடல அப்படின்னு ஒரு பாட்டு போடுறாரு.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மதன் பாபு வந்துட்டு நாக்கு தூத்தி மிரட்டுவாரு அது. அதுக்கப்புறம் இந்த டிராபிக்ல வந்துட்டு இது பஸ்ஸுக்குள்ள இருந்த அந்த ஜாமியத்தின் சார்ந்த இப்படி வடிவேல் சார் எல்லா காட்சியும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கு இந்த படத்துல பிடிச்ச காட்சி எதுன்றத கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஒதுக்குற நேரம் முடிஞ்சு போச்சு. நான் இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்கு. என்னோட இந்த பேட்டிய மெகா சீரியல்ல டெலிகாஸ்ட் பண்ணுங்க. டெலிகாஸ்ட் பண்ணுங்க. சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா இது உண்மையிலேயே பயங்கர நல்ல படம் தான். எனக்கு தெரிஞ்சு இது ரீலீஸ் கூட பண்ணலாம். இது நிறைய பேர் பார்ப்பாங்க கண்டிப்பா. நல்லாதான் இருக்கும் பண்ணா. ஆனா ஏன்னா ஃபேமிலியா எல்லாருமே பார்க்கலாம். எல்லாருமே பார்க்கலாம். இது அந்த மாதிரி ஒரு மோசமான எதுவும் அந்த மாதிரி ஒரு காமெடியும் இருக்காது. கரெக்டா அந்த காமெடி எல்லாரும் ரசிக்கிற மாதிரியே இருக்கும் அந்த படமும். ஆமா, இந்த டயலாக் எல்லாமே சூப்பரா இருக்கும். போரே அடிக்காது. வல்கரா அது இருக்காது. அந்த கதைக்கு ஏத்த மாதிரி அந்த கதையும் மூவ் ஆயிட்டே இருக்கும், காமெடியும் வந்துகிட்டே இருக்கும். கடைசி கொஞ்ச நேரத்துல தான் அந்த சீரியஸ்னஸ் வரும். அது வரைக்கும் படம் ஃபுல்லா காமெடியா தான் போயிட்டு இருக்கும். இல்ல எனக்கு பிடிச்சது வந்து எல்லாமே பிடிக்கும். எனக்கு வந்து இல்ல இவன் அழகானா அப்படின்னு சொல்லி காட்டுறது. ஆமா ஆமா. அப்புறம் பிப்ரவரி 30 ஏன்னா இதெல்லாம் நம்ம ஆமா, ஸ்கூல்ல ஆமா. காமெடி பண்ணி நான் ஃபர்ஸ்ட் அது சின்ன வயசுல பார்க்கும்போது பிப்ரவரி 30 தானே கொடுக்க போறாங்க, ஏன் அதை சொல்லிட்டே எனக்கு இருக்காங்க. தெரியாது. அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு இந்த காமெடியில. ஏது 30ன்னு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஆமா, எனக்கும். ஆமா. சின்ன வயசுல எனக்கும் புரியல அது. நல்லா இருந்துச்சு. அதான் இந்த மாதிரி நிறைய படம், நிறைய காமெடி படம் அந்த அதான் சொல்றாங்கல்ல கரெக்டா. அப்போல்லாம் பாத்தீங்கன்னா ரேண்டமா இறங்கும். அதாவது லவ் படம் இறங்கும், பேய் படம் இறங்கும், காமெடி படம் இறங்கும், அந்த மாதிரி ரேண்டமா இறங்கும். இப்போலாம் பாத்தீங்கன்னா ஒரு பேய் படம் இறங்கிடுச்சா வரிசையா பேயா இறக்கி சாவடிச்சிருவாங்க நம்மள. அதுக்கப்புறம் அதே அந்த இதுலயே ஒரு லவ் படம் இறங்கிச்சுன்னா உடனே அதுக்கு ஏத்த மாதிரி லவ் படமா இறக்கி ஆமா, சாவடிப்பாங்க. ஆமா. கலந்து வரும். இப்ப வந்தா ஒரேடியா ஆமா ஆமா. ஆனா அது சொன்ன மாதிரி இந்த படத்துல வந்து அந்த கார் ஒண்ணுமே பண்ணல, உண்மைதான். அது ஏதாவது கொஞ்சமாவது ஏதாவது அப்படி இது செலவு பண்ணியிருக்காங்கன்னா கொஞ்சமா அதுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது ஒரு சீன் வச்சிருக்கணும். எனக்கு தெரிஞ்சு அதான் சொல்றல, கீர்த்தி சுரேஷ் வாய்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு பண்றாங்களே, அதுதான் தப்பான ஒரு விஷயம். இதேதான் அந்த அவெஞ்சர் இதுல வந்து அயன்மேனோட வாய்ஸ் பதிலா அந்த விஜய் சேதுபதி வாய்ஸை கொடுக்க வச்சு அந்த படத்தையே நிறைய பேர் வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் சேதுபதியை வெறுக்கிறதுக்கு மேக்சிமம் காரணமே அவர் அந்த டயலாக் டப்பிங் பேச போய் தான் எல்லாருமே வெறுத்துட்டாங்க. அதான் அது வந்து டப்பிங் பேசுவாங்களே அவங்கள வச்சே அது பேசி அதை வந்து ரோபோ வாய்ஸாவே கொடுத்துருக்கலாம், அது நல்லா இருக்கும். ஏன்னா இங்கிலீஷ் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா அது மேக்சிமம் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. பெரிய ஹீரோஸ் பேசினாலுமே அது மேக்சிமம் அந்த வாய்ஸுக்கு எது கரெக்டா இருக்குமோ அந்த மாதிரி மாத்திடுவாங்க. இவங்க அதை எடுத்து வச்சுட்டாங்க. ஏன்னா அதுக்குன்னு ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அந்த வாய்ஸ்க்குனே. அவங்க எல்லாம் ரொம்ப இது பண்ணி இல்ல அதான் அந்த கார் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். நல்லா இருந்துச்சு சூப்பரா. அந்த பழைய இது கல்கிய சொன்ன மாதிரி இல்ல, ஃபுல்லா சுந்தரா டிராவல்ஸ் பார்த்த மாதிரி நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்